जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर। மகான்கள் காட்டும் குரு பக்தி. தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். தெய்வங்களும் சீடர்களாக. நமக்கெல்லாம் குரு பக்தி போதமாட்டேன் என்கிறது. ஆனால் நம் சம்பிரதாயங்களுக்கு மூலமான குருமார்களாகவும் முக்கியமான குருமார்களாகவும் இருந்த மகா பெரியவர்களோ தாங்களே தங்கள் குருமார்களிடம் அபாரமான பக்தி செலுத்தியிருக்கிறார்கள். ஆதி குரு தட்சிணாமூர்த்தி அவருக்கும் கூட ஒரு குருவிடம் தாம் பணிவாக இருந்து சிஷ்யனாகி உபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இருந்திருக்கிறது. பரமேஸ்வரனான அவரே தம் சொந்த குழந்தையிடம் கைகட்டி வாய்ப்பொத்தி பிரணவோபதேசம் வாங்கி கொண்டிருக்கிறார். ஞானமே வடிவானவள் அம்பாள். அவளும் பத்தியான ஈஸ்வரனிடம் சிஷ்யையாகி உபதேசங்கள் வாங்கி கொண்டிருக்கிறாள். அநேக ஆகம தந்திரங்கள் ஈஸ்வரன் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணினவைதான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்பதாக மும்முறை ராமநாம சொன்னால் அது சகஸ்ரநாமம் சொன்னதற்கு சமானம் என்று ராமநாம மகிமையை சொல்லும் ஸ்லோகம் அம்பாளுக்கு ஈஸ்வரன் உபதேசித்ததுதான் என்று விஷ்ணு சகஸ்ரநாமம் அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஜம்புகேஸ்வரம், திருவானைக்கா போன்ற பல க்ஷேத்திரங்களில் அம்பாள் ஈஸ்வரனிடம் உபதேசம் வாங்கிக் கொள்வதாக ஸ்தல புராணங்களில் இருக்கிறது. மகாவிஷ்ணு ராமகிருஷ்ண அவதாரங்களில் வசிஷ்டர், சாந்திபனி ஆகியவர்களிடம் பரம வினயத்தோடு குருகுலவாசம் செய்திருக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா சுதாமா, குச்சேலர் என்கிற பிரம்மச்சாரியுடன் கூட படித்த மாணவருடன் காட்டுக்கு போய் இடிமழையில் சாந்திபனி குருவுக்காக சமைத்து சுள்ளி பொறுக்கி கொண்டு வந்திருக்கிறார். ராமர் வசிஷ்டர் சொன்ன பிரகாரமே தான் ராஜ்யபாரம் பண்ணினார். ராஜ்யபாரம் பண்ண வரமாட்டேன் என்று சித்திரக்கூட பர்வதத்தில் அவர் பரதனோடு வந்த வசிஷ்டரிடம் மறுத்த போது கூட அவரிடம் எத்தனை பணிவுடன் தெரிவிக்கலாமோ அப்படியே செய்து அவருடைய சம்மதத்தை பெற்றபின்தான் அந்த முடிவை நடத்தி காட்டினார். குரு பரம்பரையில் தத்தாத்திரேயருக்கு ரொம்பவும் உன்னதமான ஸ்தானம் உண்டு. அப்படிப்பட்டவரோ மண்ணு, தண்ணி, மலைப்பாம்பு, குளவி, ஒரு தாசி, ஒரு வேடன், ஒரு சின்ன குழந்தை இவை உள்பட 24 பேரை தம்முடைய குரு என்று சொல்லிக்கொண்டு அவர்களிடமிருந்து தாம் இன்னின்ன பாடம் கற்றேன் என்று பாகவதத்தில் சொல்கிறார். ஆதிசங்கரரின் ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரியாள் என்ற மாத்திரத்தில் லோகமெல்லாம் நினைத்து போற்றும் நம் பகவத் பாதாளுக்கு இருந்த குரு பக்தி சொல்லி முடியாது. பத்ரிநாத்தில் அவர் தம்முடைய குருவான கோவிந்த பகவத்பாதரையும் பரமகுரு குருவுக்கு குருவான கௌடபாதரையும் சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாகவே பார்த்து அப்போதுதான் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கு அடி அவர்களை நமஸ்காரம் பண்ணினார் என்று சொல்கிறதுண்டு. இவரே அந்த தட்சிணாமூர்த்தியின் அவதாரம்தான். குருவின் மகிமையை ஆச்சாரியால் ஒரு இடத்தில் ஸ்லாகித்து சொல்லும்போது பித்தளையை கூட பொன்னாக்குகிற ஸ்பர்சவேதி மாதிரி குருவானவர் பித்தளை மனசுக்காரர்களையும் மாற்றி தங்கமாக ஜுவலிக்கச் செய்பவர் என்று சொன்னால் கூட குரு மகிமையை உள்ளபடி சொன்னதாகாது. ஏனென்றால் ஸ்பர்சவேதியில் இருந்த பித்தளை தான் மட்டுமே ஸ்வர்ணமாக ஆகுமே தவிர மற்ற பித்தளை வஸ்துக்களை ஸ்வர்ணமாக்குகிற ஸ்பர்சவேதியாக மாறாது. ஆனால் குருவை ஆசிரயித்த சிஷ்யனோ தான் பூர்ணத்துவம் பெறுவதோடு மட்டுமின்றி தானும் குருவாகி மற்றவர்களுக்கு பூர்ணத்துவம் தருபவன் ஆகிவிடுகிறான். அதனால் குரு ஸ்பர்சவேதிக்கும் மேலே என்கிறார். குறிப்பு: சதஸ்லோகி, முதல் ஸ்லோகம். காசியில் பரமேஸ்வரனே சண்டாள வேஷத்தில் வந்தபோது ஆத்ம ஞானியான ஒருத்தன் பிராமணனாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை. அவன் சண்டாளனாக பிறந்தவனாயிருந்தாலும் சரி, அவனே எனக்கு குரு என்று பரம வினயமாகச் சொன்னார். ஜெகதாச்சாரியர் என்று பிருதம் பெற்றவர் இப்படி நடுவீதியில் சொன்னார். ஸ்ரீ ஆதிசங்கரரின் குரு பக்தி குறித்து மேலும் சில விவரங்கள் தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில்
குருபக்தி என்ற உரையில் காண்க. ராமானுஜரின் குருபக்தி. ராமானுஜாச்சாரியார் திருக்கோட்டியூர் நம்பி என்கிற தம்முடைய ஒரு குருவின் வார்த்தையை உல்லங்கனம் பண்ணி மீறி எல்லா ஜனங்களுக்கும் உபதேசம் செய்தார் என்று பலர் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அவரே இதே நம்பியிடம் எத்தனை அடக்கத்தோடு நடந்து காட்டியிருக்கிறார் என்றும் வைஷ்ணவ குரு பரம்பரா கதைகள் சொல்கின்றன. உபதேசம் தருவதற்கு முந்தி திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜாச்சாரியாரை 18 தடவை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு நடக்க பண்ணிவிட்டே கடைசியில் உபதேசம் கொடுத்தாராம். ராமானுஜர் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் இப்படி நடையாக நடந்தாராம். ஸ்மார்த்தர்கள் ஆச்சாரியனுக்கு 4 தரம் நமஸ்காரம் பண்ணுவது வழக்கம். வைஷ்ணவர்கள் ஆச்சாரியன் போதும் போதும் என்கிற வரையில் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு தரம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த திருக்கோட்டியூர் நம்பி ஜில் என்று காவேரி ஜலத்திலே அல்லது படித்துறை மண்டபமாய் இருக்கலாம் நின்று கொண்டிருந்தாராம். வெளியிலே ஆற்றங்கரை மணலோ நல்ல வெயிலில் நெருப்பாக கொதித்து கொண்டிருந்ததாம். அப்படிப்பட்ட மண்ணில் ராமானுஜர் உடம்பு கன்றி போவதையும் பொருட்படுத்தாமல் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். அவருடைய குரு பக்தியை சோதனை பண்ண வேண்டும் என்று இப்படி செய்த நம்பி அப்புறம் மனஸ் தாங்காமல் அவரை நிறுத்தினாராம். சங்கரரின் சீடர்கள். இதே போல சங்கர ஆச்சாரியாள், ராமானுஜர் ஆகியவர்களுடைய நேர் சிஷ்யர்களும் தாங்களே மகா பெரியவர்களாய் இருந்த போதிலும் தங்கள் ஆச்சாரியரிடத்தில் அசாத்தியமான பக்தி வைத்திருக்கிறார்கள். ஆச்சாரியாளின் சிஷ்யர்களில் ஒருவரான தோடகாச்சாரியார் அவரை நீங்களேதான் பரமேஸ்வரன், பவ ஏவ பவான், விருஷபத்வஜர் நீங்களே, புங்கவ கேத்தன என்று ஈஸ்வர ஸ்வரூபமாகவே தெரிந்து கொண்டு ஸ்துதித்திருக்கிறார். இன்னொரு சிஷ்யரான பத்மபாதரும் ஆச்சாரியாளிடம் வியாசர் விருத்த பிராமண வேஷத்தில் வந்து வாதம் நடத்தின போது, இதென்ன இப்படி இவர்கள் முடிவே இல்லாமல் வாதம் நடத்துகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு, இப்பேற்பட்ட பண்டித சிம்ஹங்கள் யாராய் இருக்க முடியும் என்று பக்தியோடு தியானித்து பார்த்து, சங்கர சாக்ஷாத் வியாசோ நாராயண ஸ்வயம், சங்கரர் சாக்ஷாத் சிவபெருமானன சங்கரனே, வியாசரோ மகாவிஷ்ணு அவதாரம் என்று சொல்லியிருக்கிறார். வியாசர் செய்த பிரம்மசூத்திரத்துக்கு ஆச்சாரியால் செய்த பாஷ்யத்தை பற்றித்தான் இப்படி வியாசரே மாறு வேஷத்தில் வந்து வாதம் நடத்தினார். கடைசியில் பத்மபாதர் இப்படி அவர்தான் விஷ்ணு, ஆச்சாரியாலோ பரமசிவன் என்றவுடன் அவர் தம்முடைய வியாச ரூபத்தை காட்டி ஆச்சாரிய பாஷ்யம் தம்முடைய அபிப்பிராயத்தையே பூர்ணமாக அனுசரிக்கிறது என்று மெச்சினார். பிற்காலத்தில் இந்த பத்மபாதரே வியாச சூத்திரத்துக்கு ஆச்சாரியால் செய்த பாஷ்யத்தை மேலும் விஸ்தாரப்படுத்தி உரை எழுதினார். அதில் முதல் 5 பாதங்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருப்பதால் பஞ்சபாதிகா என்கிறோம். அதிலும் பத்மபாதர் குருவந்தனம் சொல்லும்போது ஆச்சாரியாலை பரமேஸ்வரனாகவே அபூர்வ சங்கரம் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய குரு பக்தி மகிமையால் தான் அவருக்கு பத்மபாதர் என்ற பெயரே வந்தது. அதற்கு முந்தி அவருக்கு சனந்தனர் என்று பெயர். அவர் தமிழ் தேசத்து பிராமணர், சோணாட்டவர், அதாவது சோழ நாட்டுக்காரர். ஆச்சாரியால் தம்முடைய மிஷனை, ஜீவித பணியை காசியில் ஆரம்பித்த காலத்திலேயே, அதாவது அவருக்கு 16 வயசு பூர்த்தியாகும் முன்பே சனந்தனர் அவரிடம் வந்து சிஷ்யராக சேர்ந்து விட்டார். ஆச்சாரியால் தம்முடைய 16வது வயசிலேயே பாஷ்யமெல்லாம் பண்ணி முடித்துவிட்டு அதோடு சரீர யாத்திரையையும் முடித்துவிட நினைத்தார். அப்போதுதான் வியாசர் வந்து வாதம் பண்ணி அவரை வாழ்த்தி, அவர் பாஷ்யம் பண்ணினது மட்டும் போதாது, அவரேதான் அதை தேசம் பூராவும் வித்வான்களுடன் வாதம் பண்ணி பிரச்சாரம் செய்து நிலைநாட்டவும் வேண்டும் என்று சொல்லி அவருக்கு இன்னொரு 16 வருஷம் ஆயுஸ் கொடுத்தார். அந்த விஷயம் இருக்கட்டும். ஆச்சாரியால் காசியில் வாசம் செய்த அப்போது ஒரு நாள் அவர் கங்கைக்கு இக்கரையிலும் சனந்தனர் அக்கரையிலுமாக இருந்தார்கள். ஆச்சாரியாளின் வஸ்திரங்களை காய போட்டு சனந்தனர் வைத்து கொண்டிருந்தார். ஆச்சாரியால் அப்போது சிஷ்யருடைய குருபக்தியை லோகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். அதனால் தாம் இருந்த கரையைச் சேரவே ஸ்நானம் பண்ணிவிட்டு ஈர வஸ்திரத்துடன் நின்று கொண்டு அக்கரையில் இருந்த சிஷ்யரிடம் காய்ந்த வஸ்திரம் கொண்டு வா என்றார். ஆச்சாரியன் ஒன்று சொல்லிவிட்டால் அதை உடனே பண்ணியாக வேண்டும் என்ற பக்தி வேகம் சனந்தனருக்கு வந்துவிட்டது. ஆச்சாரியால் சொட்ட சொட்ட ஈர காஷாயத்தோடு நிற்கிறாரே,
என்று அவருக்கு மனஸ் பறந்தது. ஆவேசமாக அன்பு பக்தி வந்துவிட்டால் அங்கே ரேஷனல் திங்கிங், அறிவுபூர்வமான சிந்தனை எல்லாம் நிற்காது. அதனால் படகு பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று சனந்தனரால் காத்து கொண்டிருக்க முடியவில்லை. எதிரே அத்தனை பெரிசாக ஆழமாக அலை வீசிக்கொண்டு கங்கா நதி என்று ஒன்று இருப்பதே அவருக்கு தெரியவில்லையே. அப்புறம் படகை பற்றி எப்படி நினைப்பார்? கொஞ்ச தூரத்தில் ஆச்சாரியமூர்த்தி ஈரத்துணியுடன் நிற்கிறார். காய்ந்த வஸ்திரம் கேட்டு அவர் ஆக்ஞை பண்ணிவிட்டார் என்பது மாத்திரம்தான் அவர் புத்தியில் டோட்டலாக வியாபித்திருந்தது. அதனால் எதிரே ஏதோ சமபூமி கட்டாந்தரை இருக்கிறது போல அவர் பாட்டுக்கு கங்கை பிரவாகத்தில் இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டார். கங்கையின் ஆழத்தில் மூழ்கி போவோமே, முழுகாமல் நீந்தினால் கூட வஸ்திரம் நனைந்து போய் குருநாதன் போட்ட ஆக்ஞையின் பர்பஸே கெட்டுப்போய் விடுமே என்பது எதுவுமே அவருக்கு அப்போது தெரியவில்லை. இப்படி ஒரு பக்தி பரவசம் ஏற்பட்ட போது ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் தான் ஆச்சாரிய ரூபத்தில் வந்து நின்று கொண்டிருப்பதும் அதற்கான பெருமையை தராமல் போவானா? அதனால் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. பத்மபாதர் பாட்டுக்கு பிரவாகத்தின் மீது நடக்க நடக்க அவர் அடுத்த அடி வைக்க வேண்டிய இடத்திலே கங்காதேவி நீரோட்டத்துக்கு மேலாக ஒவ்வொரு பெரிய தாமரை பூவாக புஷ்பித்து கொண்டே போனாள். இந்த பத்மங்களில் காலை வைத்து கொண்டே சனந்தனரும் கங்கையின் மேலே நடந்து போனார். ஆனால் அவருக்கு இப்படி தாமரைகள் முளைத்து தம் அடிவைப்பை தாங்குவதும் தெரியாது, தீமிதியில் நெருப்பு தெரியாது என்றால் இவருக்கு ஜில்லென்று மெத்தென்று புஷ்பம் இருப்பது தெரியவில்லை. எல்லோரும் பார்த்து அவருடைய குருபக்தி விசேஷத்தை வியந்து கொண்டிருக்கும் போதே இப்படி அந்த பெரிய நதியை தாண்டி இக்கரைக்கு வந்து குருமூர்த்திக்கு வஸ்திரத்தை சமர்ப்பித்தார். எப்படியப்பா நீ கங்கையை தாண்டி வந்தே என்று ஆச்சாரியால் வேடிக்கையாக கேட்டார். அப்போது கூட சனந்தனர் ஆற்றை திரும்பி பார்த்து பத்மங்கள் முளைத்ததை தெரிந்து கொள்ள நினைக்கவில்லை. ஆக்ஞை பண்ணியது ஆச்சாரியன். அவர் ஆக்ஞை பண்ணிவிட்டு அது எப்படி நிறைவேறாமல் போகும்? அவர் அனுகிரகமே நம்மை அங்கே இருந்து இங்கே உருட்டி கொண்டு வந்துவிட்டது என்று அவருக்கு நிச்சயம். அதனால் தங்களை ஸ்மரித்தால் கடக்க முடியாத சம்சார சாகரமே முழங்கால் மட்டும் ஜலமாகி விடும்போது தாங்களே வாயை திறந்து ஆக்ஞை பண்ணியிருக்கையில் நான் கங்கையை தாண்டினது என்ன பிரமாதம் என்றார். அப்புறம்தான் ஆச்சாரியாலே அவருக்கு பத்மங்கள் புஷ்பித்ததை காட்டி அவை இவருடைய பாதத்தை தரித்ததால் பத்மபாதர் என்ற பெயரை இவருக்கு வைத்தார். ஈஸ்வரனாகவே ஒரு நிலையில் இருந்தாலும் இன்னொரு நிலையில் அவனுடைய பாத பத்மமாக நினைக்கப்படும் பகவத்பாதருக்கு பொருத்தமாக இப்படி சிஷ்யரும் பத்மபாதராக அமைந்தார். மகான்கள் காட்டும் குருபக்தி நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर